வணக்கம், நான் சந்தியா. வெல்கம் டு தம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கனை வச்சு சூப்பராக ஒரு டிஷ்ஷு தாங்க செய்ய போகிறோம். இது பிரியாணி கூட, நான் கூட, சப்பாத்தி கூட, ஒயிட் ரைஸ் கூட எல்லாத்துக்கூடையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நாம் இன்றைக்கி செய்ய போகிற டிஷ் பேர் என்னென்னா சிக்கன் சாப்ஸ். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம அரைக்க வேண்டிய மசாலா பொருட்கள்னால் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம், மிளகு எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். ஒரு 1/2 kg சிக்கனை நல்லா கழுவி வச்சுருக்கோம். அதில் நம்ம இந்த அரைச்சி வச்ச வெங்காயம் பேஸ்ட்டை போட்டுக்கிறோம். அது கூடவே ஒரு 4 தக்காளியை நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு அதையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட ஒரு 3 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கிறோம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறோம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே வச்சிடுறோம். வச்சுட்டு ஒரு பேன் எடுத்துக்கிறோம். ஒரு பேன் எடுத்துகிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சேர்த்திருந்தால் அது கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆயில் ஊற்றிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த மிக்ஸை அப்படியே இதில் பேனில் போட்டுற போகிறோம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு 20 to 25 நிமிஷத்துக்கு இது நல்லா வேக வைக்க போகிறோம். சப்போஸ் உங்கள் சிக்கன் வேகவே இல்லை அப்படின்னா குக்கரில் கூட ஒரு சத்தம் விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி மறுபடியும் பேனில் ஊற்றி சுண்ட வச்சுக்கலாம். இப்போ இந்த சிக்கன் நல்லா வெந்துடுனால நான் அப்படியே வச்சுட்டு இதை ஒரு 25 நிமிஷத்துக்கு வேக வைக்க போகிறேன். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம்னா பாருங்கள் நல்லா சிக்கன் தண்ணி விட்டுருக்கு. நம்ம தண்ணியே விடலை. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவுமே ஊற்றணும்னு அவசியம் இல்லை. அந்த சிக்கனில் இருக்க தண்ணியே போதும். நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 10 to 15 நிமிஷத்துக்கு நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வைக்க போகிறோம். ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் சுண்டி நம்மளுக்கு கிரேவி சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்ம சிக்கன் சாப்ஸ் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சு. மாதிரி கிரேவி செமி கிரேவியாக தாங்க இருக்கும். இதில் நம்ம இப்போ கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ண வேண்டியது தான். நம்ம வீட்டுக்கு யாராவது திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக ஒரு சிக்கன் டிஷ் செஞ்சிடலாம். இது வெங்காயம், தக்காளி எல்லாமே மிக்சியில் அரைச்சி போடுறதுனால நம்மளுக்கு டக்குன்னு வேலையாகும். இதில் சேர்த்துற மசாலா பொருட்களும் ரொம்ப கம்மி தான். அதனால் நம்மளுக்கு வேலை சீக்கிரம் ஆகிடும். ஒரு ஒயிட் ரைஸ் வச்சுட்டா கூட சூப்பராக நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் தம்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.